கத்திரிக்காய் கூட்டு செய்து எப்படின்னு பார்க்கலாமா? கடலைப்பருப்பு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். கடலைப்பருப்பு கழுவி குக்கரில் போட்டுட்டு அது கூட தேவையான பொருட்களாக சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, நம்ம கத்திரிக்காய் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சோம் பாருங்கள், அதையும் அதில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிட்டு ஒரு 3 விசில் வந்தோடனே இறக்கிடுங்க. பாருங்கள், கத்திரிக்காய் வந்துருச்சு, கடலைப்பருப்பு வந்துருச்சு. இப்போ இதை தாளிச்சிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு கடுகு போட்டு அது பொரிஞ்ச உடனே கொஞ்சம் போல் கறிவேப்பிலை அதையும் சேர்த்து நம்ம இறக்கி வச்சோம் பாருங்கள் கத்திரிக்காய், அதில் ஊற்றிடணும். ஊற்றி கலக்கிடணும். கத்திரிக்காய் கூட்டு ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் கூட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.